என்ன உங்களுக்கு பாசல் வந்துக்கிட்ட இந்த கிம்பிள் பாவமாடா உடைஞ்சு போச்சு. வணக்கம் 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 மக்களே, நான் தான் உங்களோட கலிஸ்டன். நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். இன்றைக்கு என்னண்டா, இன்றைக்கு இல்லை நாளைக்கு எங்களோட அப்பாவுக்கு பர்த்டேயாம். எங்களுக்கு தெரியாது, ஞாபகப்படுத்த மாட்டோம் பர்த்டேண்டு. நாங்கள் கேக் கொண்டு வந்தோம் நாங்கள் மெட்ரோவில். ஸோ கேக் வாங்குறதுக்கு இப்போ போய்கொண்டிருக்கோம். என்ன பிரச்சனைண்டா, பார்க்க எங்களோட அப்பா பற்றி தெரியல. இந்த கேக்கு வந்து கேக்கால மூஞ்சியில் அடிவில் பொறிந்தாங்க. என்னது கேக் வாங்குறீங்க? என்ன சந்தோஷம்? நல்ல டேஸ்டான கேக் ஆகணுமோ சாப்பிட்றோம். நிறைய எங்கேயாட கேக்கு அப்பாவுக்கு பிடிக்காது போல் தெரியுமா? அதோட பேர் என்ன வாங்கி வச்சுக்கிறீங்க? பிரெட்டும் பானம் என்னது? சேர்ந்து பண்ணிட்டு போவோம் போயிட்டு. கேக் நார்மலாகவே மெட்ரோவில் நல்லா என்னன்னா, மெட்ரோவில் நல்ல வடிவான கேக்கு வச்சுருப்பாங்க. நான் டயட்டில் தான். அது புடிங் மாதிரி ரொம்ப இதில் அப்படி இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அவருக்கு என்ன பிடிக்கும்? எங்களுக்கு என்ன பிடிக்கும் வேறுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அது நீங்கள் சொல்லுவாங்க என்ன பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும் எனக்கு தெரியாது. எது இது? இது பிஸ்தா வந்து கேக். और ये வாங்கலாம், சாப்பிட்ற மாதிரி வாங்கலாம். मोस्टली चॉकलेट. हैप्पी बर्थडे அப்பா. அப்பா இத புடிங்க. அப்பா வெயிட் பண்ணு. ஆமா, எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுத்தா உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் ஒன்றும் பண்ணல, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு கிஃப்ட்டுகளும் வாங்கி வச்சுக்கிறாவாம். நான் என்ன செய்ய போகிறேன்டா, வீட்டு இருக்கிற பழைய சாமான் இருக்கு எல்லாத்தையும் எடுத்து ஒன்று கிஃப்ட் பாக்ஸுக்கு போட்டுட்டு கொடுக்க போகிறேன். அந்த ஒழுங்கான கிஃப்ட்டு நான் கொடுக்க போகிறதில்ல. வேண்டி வச்சுக்கிற பாக்ஸுக்கு பழைய சேரம், பழைய சாமான் இருக்குல்ல, அதெல்லாம் பாக்ஸுக்கு வச்சுட்டு கொடுப்போம் மட்டும் ஜோதிச்சு வச்சுக்கிறேன். அதுட்டு ஒன்றும் வந்து கேக் கட் பண்ணுறதுலாம் சட்டியே வராண்டு நான் வடிவாக தெரியும் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இங்கே ஒரு அளவுக்கு கேக் காலம் மூஞ்சில் அடி விட போது பாருங்க. பரவாயில்ல, மூஞ்சில் அடி அப்பட்ட பேச்சு பண்ணியா? அது பேச்சு பேசியிருக்க, பட் சீரியஸா பேச்சு வாங்கினது பண்டே பண்டே. பரவாயில்ல, இது ஒரு சந்தோஷம் தானே. என்ன சந்தோஷம்? நாங்கள் வீட்டில் இருக்கிற பனசிலே கேக் போட்டோம். அதுவும் ஓகே தான், பட் வீட்டை பனசி பாடம் பண்ணி கொண்டு வரும். எத்தனை வயசு அவருக்கு? 57 முடிஞ்சு 58 ஸ்டார்ட் ஆகும். 58. அது பெற்றது பண்ண வயசு கூட தெரியாது. ஏன்னா தெரியும், ஆண்டு தெரியும், வயசு தெரியாது. வயசை கால்குலேட் பண்ணுறதுக்கு நேரம் தலைமையிற்கு ஏதாவது செஞ்சிடலாம். தலைமையில வெட்டும். நான் ஒன்றும் சாப்பிடுது தெரியும், ஒரு ரோடோட நிற்கிறோம். மெட்ரோவில் இருக்கிற பானு கொஞ்சம் டேஸ்ட்டுங்க. நார்மலாக லைக் அந்த உடனே பேக் பண்ணிங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். என்ன கேக்கு பேர் எழுதியாச்சோ? காட்டல அது அவங்க முதல் காரணம். நீங்க இங்கால வந்துட்டீங்க. கேக் வாங்கிட்டோம். அப்பாவுக்கு இப்போ முதல்ல செய்து நான் அமெரிக்கிற போய் எனக்கு ஞாபகம் வருதா? செய்த பிறகு 2% தான் எடுத்துட்டேன். அதுக்கு பிறகு நாங்கள் சர்ப்ரைஸ் என்னன்னு நான் பார்க்க போகிறோம். காட்டுவியோ என்ன சர்ப்ரைஸ்? என்ன சர்ப்ரைஸ் சொல்லுங்க. ஓகே, 2 பீஸ் ஸ்டேக்கு $28. எப்படி மேனேஜர் வாங்கி சாப்பிட்றது? ஆனால் எப்படி இல்லை, நாங்கள் பண்ணுற மாட்டேன். சின்ன இதே நான் சாப்பிட மாட்டேன். இந்த இருட்டு தன்மை கொண்டு வந்துடும். லைக் ஏர்லியாயிருன்றோமே. என்ன வேண்டி வச்சுருக்கீங்க? அது அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கணக்கு வந்துட்டீங்களோ?
நோ, சின்ன சின்ன அவருக்கு தேவையான ஐட்டம் தேவையான ஐட்டம் மட்டும் உங்களுக்கு இருக்குமா அவருக்கு தேவையில்லை என்று அவர் நார்மலா என்ன யூஸ் பண்ணுவார் ஆ அன்றாடம் தேவையான பொருட்கள் அது மட்டும் வாங்கி இப்போ கேக் அன்றாடம் பாவிச்சிட்டு கேக் அது ஓகே பர்த்டேக்கு கேக் தான் யூஸ் பண்ணலாம். அந்த டொப்லின்ஸ் அந்த படம் வந்து அவருக்கு தேவையான மாமாக்கு தேவையான சாமான்கள்லாம் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி அப்படி அன்றாட தேவைக்காக யூஸ் பண்ணுற சாமான்கள் வாங்கினேன் ஒன்று ரெண்டு வாங்கியிருப்பேன். வேறு என்ன அதை எப்படி பேக் அவருக்கு தெரியாமல் எப்படி பேக் பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். அவருக்கு தெரியாம கட் பண்றதுல அவருக்கு தெரியாம எனக்கு கொண்டு ப்ராப்ளம் அதை தான் உள்ள எப்படியும் அவர் முன்னுக்கு இருப்பார். கேக் கொண்டு போகும்போது அவருக்கு தெரியும், அவருக்கு தான் ஏதோ செய்யறாமன்னு தெரியும். எப்படியும் அவருக்கு முன்னுக்கு தான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன்னு நினைக்கிறேன், தெரியலை. இருந்தாருன்னு பார்ப்போம். உங்களை நான் ஒரு வீடியோ கதைக்க பண்ணுறதுல உசூர் வந்துடுது எனக்கு. நான் ஓப்பன் பண்ணி காணாது. ஓப்பன் பண்ணிட்டீங்களா? நான் கேக் எடுக்க எந்த கையால் கொண்டு வருவீங்க? நான் இந்த கையில் கொண்டு போவேன். ஆனால் இந்த கை ஓகே இப்போ நான் என்னண்டா இல்லை போவோம் முதல் சும்மா அதை நாளைக்கு கொண்டு போவோம், ஒன்றும் தெரியாது அது மாதிரி. அபியை வர சொல்லல, அபிலே வரட்டாமடா ஜாக்கள் கொம்மா வர இந்த கிம்பிள் பாவமாடா உடைஞ்சு போச்சு. எத்துன தரமாடா புழுந்து அப்போ எத்தனை தரம் புழுந்து போச்சு என்ன வீடியோ ஃபேட்டி கிம்பிளா அபிவாடா இப்போ சொல்லுங்க இது எப்படி என்னடா என்ன உண்மை என்னடா சொல்லுங்க. உண்மை என்னடா அவன்கிட்ட தம்பி வந்து எல்லா சாமானும் வீட்டை போய் ஊர்ல இருந்து ஸ்ரீலங்காவில் வந்து முழு சாமானும் தான் போயிட்டு வந்துருக்கான். முழு சாமானும் தூக்கி வந்துட்டா நாங்க ஒன்றும் கொடுக்கல, முழு சாமானும் அதுக்கு தான் போனது. உடுப்படுக்க போனா தம்பியா என்ன உங்களுக்கு பாசல் வந்துகிட்ட சைனா வந்து விட்டோம் ஒரு தேமு இந்த ஆட்டுக்குட்டி தான் என்னோட பண்ணதா என்ன வெளிய வந்துச்சு? இந்த கிம்பல் உடைஞ்சு போச்சு. இந்த வெளிய வந்துச்சு. ஏன் கீழே வைக்க போறீங்க? நல்ல கரெக்ட். நான் இது ஆகும். நீ மாரியம் ஐ திங்க் இங்க வந்துச்சு. எல்லாரும் யாரும் அனுப்பினமா எங்கட டெமோ வேற யாரும் அனுப்பினதுங்கடமா போன் எடுத்தது இந்த இவன் தான் மாத்தி அமர்த்தி விட்டு அது முந்தின நாள் அல்ல என்னடா மாத்தி அனுப்பினீ இது என்ன இதுதான் உங்களுக்கு தேவையான சாமான். என்ன கிழமை மண்டே இதுதான் இல்ல இந்த எக்ஸாம்ல டேட் மறந்து போனோம் நழுதா விட மங்கியும் கெங்கியும் சேர்ந்த வெட்டு இது அத்தை இத நான் புரிய காட்றேன். கொண்டு போறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. யாரும் அனுப்பினமா எங்கடா கடை நெய்பர் கொரியர்ல இருந்து கிடக்கு. இது அந்த பாசல்ல நான் நினைக்கிறேன் எடுத்த பாசல் 150 அதை கேன்சல் பண்ணானே இல்லை நான் திருப்பி $36 ரிட்டர்ன் பண்ணலாமோ
எனக்கு உண்மையா என்ன ஆர்டர் பண்ணான்னு தெரியாம ஆர்டர் பண்ணேன் தெரியுமா? ஆய், நான் ஆர்டர் பண்ணதே இல்ல, மாறி அமர்த்தி போட்டேன். அப்பதான் அதுல கிளிக் ஆயிடுது, கிளிக் ஆகி இதாயிடுது. அது உடனே கேன்சல் பண்ணானே நான். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிச்சயமா அதுதானா ஓபடா அந்த ஜாமான் இங்க இதத்தான் குடுத்து விட்டா குடுவேன். அது என்ன உடனே வந்து விட்டு இங்க கிடக்கு அமேசானோட வேணும். இது நான் இது கார்ல போட்டு வச்சேன். ஒரு இதுல இது பாட்டு குடுத்து விட்டுது. ஏதா தெரியுமா இப்படி பேரண்டு சும்மா அமர்த்தினோட நடப்பா. ரிட்டர்ன் பண்ணி விடுங்க. இது என்னடா? இதுல நீங்க எழுதி போடுறோம். ரிட்டர்ன் பண்ணி ரிட்டர்ன் மார்க்கரும் போடு. இந்த வெள்ள மார்க்கர் வந்து முத்திய மத்திய எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னது அது என்ன சாமான்? சாப்பாடு பத்தி ஓடே மில்லட் உப்புலாம் பிரிச்சாரு நமக்கு. இது 30 ரூபாய் நட்டா. ரிட்டர்ன் பண்ணி விடு. ரிட்டர்ன் பண்ணலாம் வந்து கேன்சல் பண்ணானல்ல. பட் இந்த ஐட்டம் போயிருக்கு. என்ன தேவடுக்கு 150 ரூபாய். ஆனா தேவையா யூஸ் பண்ணலாம். மப்பர் ரெண்டு கச்சான போட்டு சாப்பிடலாம். ஆனா இது பெரிய இது மட்டுமே வந்திருக்கு. கண்டுபிடி நல்லோட கண்டுபிடி பிளாஸ்டிக் நல்ல மண். அந்த அதுல இது ஸ்டிக்கரும் வந்திருக்கு. என்ன கடைக்காத அவர் காட்டு நிப்பாட்ட வீடியோ. ஆடி விழுந்தது புதாண்டா. என்ன மேக்கப் ஜாமான் வேண்டி வச்சுக்கிறாரு. நான் வேண்டல. அது அவக்கு ஒரு எங்கேயாவது போகும்போது அவக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்ன மேக்கப் ஜாமான் கண்ணாடியே அவ ஒரு குட்டி பிரஷ் ஒன்று கேட்டவா. அது செட்டாக இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்தேன். இப்ப சொல்லுவா நாளைக்கு போய் ரிட்டர்ன் பண்ணியாங்க களை பிடிக்கல. இந்த இந்த இதுகள் எடுக்க தானே அங்கே போனோம். அம்மாவுக்கு காய்ச்சல். அவர் கொண்டு வந்த அரவாசி டண்டில் ஒரு சூட்கேஸ் வாங்குதான். ஓ இந்த அம்மாவை காய்ச்சல் வந்து பார்க்க போயிடல. சரியோ இப்போ இந்த சாமான் பண்ணுறது மட்டும் போகணும். உங்களை தான் ஏன் அம்மாக்கு காய்ச்சல் வந்து பார்க்க போயில. அதுவும் பக்கத்துல நின்றீங்க களி 3 தடவை கேட்டவன். பக்கத்துல 2 போச்சு. 2 போச்சு. அந்த எனக்கும் கையலாது. ஸோ அம்மாக்கு காய்ச்சலை கொடுத்துருவேன்னுட்டு நானும் போவேன். அவருக்கு காய்ச்சல்லாம் பார்க்க போடுங்க. அண்ணனுக்கு தம்பி தப்பா கதையை கேளுங்க. நான் சொல்றேன் படிவேன். என்ன பிரச்சனைன்னா அன்றைக்கு ஒரு இடத்துல போனாங்க. எங்கட சொந்தக்கார விட்ட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்க. எல்லாரும் போனாங்க. தர்மிலாம் வந்தது. தர்மலான இளைஞன் வந்துட்டு என்ன கேட்டுச்சு, அம்மாவுக்கு காய்ச்சல் அம்மாட்ட போறேன்னு சரி என்று விட்டாச்சு. பேந்து நேரம் போட்டுது. பேந்து தான் போனா நிறைய நேரம் நிக்கணும். இன்றைக்கு நீ போய் நிக்கல நேரம் போட்டு வந்து போகல. பேருந்து நான் பரேக்க கேட்டேன். நீங்க அம்மாவிட்ட போற அம்மா காய்ச்சல்னு நீங்க போய் அம்மா பார்க்க போறேன்னா அவாக்கு மாறிவிட்டு அடுத்த நாள் அவாக்கு மாறிவிட்டான். இங்க காய்ச்சலுக்கு போகல. இங்க வேறுங்கோ உடுப்புக்கு போயிருக்கிறான். அதுதான் அம்மாவே சொல்றான் காய்ச்சல் பார்க்க போயிலையா. இது சித்தி கொடுத்து அப்பா களி உங்களுக்கு என்ன பரவாயில்ல. சித்தி இருக்குது, பெரியம்மா இருக்குது. வேண்டி கொடுக்கணும். அம்மா கொண்டு போட்டி கொடுக்குறாங்க. அப்படின்னா வந்து பண்ணுவோம். இது நான் அப்ப நாங்க உங்களோட அளவுக்கு நீங்க தாங்க. அம்மாவுக்கு வேண்டிய பாக்கல. நாங்க சொல்லங்காத போய் அம்மா விஞ்ச விட்டு வேண்டியா இருப்போம். இது பெரிய துணியா தான் இருக்கும். உங்களோட அளவுக்கு இதை நீங்க தச்சு அப்பட்ட பர்த்டே வருது இல்லை. வாழைப்பழம் புளியம்பழம் ஒரு 4-5 எம்பளம் முடிய வைத்து நாங்கள் அகலம் முடிய பிறந்தாலும் போவோம். இதெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணல. இத்தனை உள்ளணும் வந்து அவ்வளோதான். அந்த சோடா கூடாது அடிச்சு முடியும்.
எங்க குலுசங்க ஊசி எங்க ஊசி குலுசங்க எங்க ஊசி அவர் பட்ஜெட் ஓடி அனுப்பி கணெடுக்கும் இப்போ சர்ப்ரைஸுக்கு பார்சல் பேக் பண்ணி கொண்டிருக்கேன் இதையும் கொண்டே பார்சல் பண்ண என்ன கொடுக்க தெரியாது என்ன நடக்குதான்னு சொல்லிச்சு சாமான் ரெடியாக இருக்கு தான் பேக்கிங் நடக்க போதும் வாழைப்பழம் இந்த பாக்ஸுக்கு போட்டு பேக் பண்ண போகிறோம் அதை விட பார்சல் ரெடி ஆகிட்டது நாளைக்கு என்னடா அது சரி போல பண்ற அவர் பார்த்து பெரிய வெள்ள பட்டி கிடந்துருக்கு அதை பார்த்தது அவர்கிட்ட ஊசியும் கூட முடிச்சுட்டு அங்கே கிளம்பிக்கிறார் இன்றைக்கு என்ன அப்படி போகுது மஹிந்த ராஜபக்சாண்ட பற்றி இன்றைக்கு 2 பேருக்கு முன்னே நல்லா மஹிந்த ராஜபக்சக்கு முன்னைக்கு போகுது அவரோட கடவுள் இங்கே மேலே பெரிய பாடுபாட்டு கொண்டு வரீங்க கிஃப்ட் ரெண்டு மூணு நேற்று பார்த்துருப்பீங்க என்னது கிஃப்ட்டு டீச்சராக சொல்ல போகிறா களி என்ன கதைக்க வரட்டா என்ன கடை பிரச்சனை பவனியாக்கள் என்ன தெரியா என்ன வரட்டா தெரியாம நடிக்கவன் நம்ம சொல்றேன் இது தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க பிரிச்ச திறந்து வெளியே பார்த்திருந்தாலே வடிவா தெரிஞ்சிருக்கும் அதுக்கு இப்படி எடுக்கிறீங்க அநேகமா நான் நினைக்கிறேன் ஒன்று ஊசியும் ஒன்று பிரசம் அவருக்கு ஒன்றும் தேவையில்லை ப்ரெஷர் மிஷினும் குளிசையும் சேவிங் மிஷினும் என்ன இருக்கும் என்ன இருக்குல்ல இருக்கும் நான் சொல்லவே வேறத்தை பார்த்து நான் சொல்லுவேன் இது வந்ததோ மிஷின் ப்ராசஸ் செக் பண்ற மிஷின் இது வாழைப்பழம் எனக்கும் பசிக்குதுதான் வெட்டி சாப்பிட்டு பார்க்கலாம் கீழால வெட்டலாம் கீழால வெட்டி Happy birthday to you. Happy birthday. Baby, அவட்ட பேபி அவட்ட பேபி தான் ரெண்டு பேரும் இதுதான் எனக்கு பிடிக்கும். நல்ல கேக் தான். நான் சும்மா நினைச்சேன் கேக்கு விலை உண்டு. கேக்கு வந்து இப்போ சாப்பிட போட்டு சுகர் பத்தாது சுகர் ஊசியை கொண்டாண்டுவர். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு என்ன பிளான் அவங்களோட பிரதமலாம் வீட்டை படத்தில் இருக்குது. வீட்டுக்கு இருக்கக்கூடாது, வீட்டுக்கு ஒளிம்பினானு ஒரு மணிச்சாத்து மேலே இருக்கக்கூடாது. இந்த வீட்டுக்கு நீங்கள் ஒரு மணிச்சாத்து மேலே இருக்க 3D பிரிண்டர் கச்சான் உடைக்க முள்ளுக்கார போட்டுக்கூடாது.
அடிங்கடா ஹாப்பி பர்த்டே டு யூ. மூணு திரிய 350 கேக் போட்டு ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன ஊதி விட்டுட்டீங்க நீங்கள்? புடி பிடிக்கணும் ஊதுக்கா. அது ஊதுங்க. அவர்தான் ஊதும். 1 2 3 28 ஸ்டார்ட் ஆகுது. 28 வயசா? என்ன போதரப்போதுல? 2 வருஷத்துல 60 வயசு. 60 வயசு தெரியல ஆளை பார்த்து இளமான்மாய். அதுதான் கேக்க தலைமேர். உங்க தலைமேர் குட்டி குட்டியா வெட்டலாம் அந்த மாதிரி இளமான்மாய். மங்கி வெட்டு யார் பேர்? அம்மாவுக்கு தான் தீத்துவா வேற. அவருக்கு அத்தை. நீங்க தான் அவருக்கு 2 பேர் லவ் போலும் பாருங்க. அத்தை நீங்க தான் தீத்தோம். அவருக்கு தான் போயிட்டு அங்க அவரே சாப்பிட போறேனா? அடுத்த நாங்கள் இப்போ யார் செய்த சர்ப்ரைஸ் அதை சொல்லுங்க. சர்ப்ரைஸ் யாருன்ட்டு கண்டுபிடிங்க பாப்பு. அந்த ஆளுக்கு கூட என்ன தெரியுமா? வேறு யார் செய்கிறது? அவங்க இப்போ கேக் கட் பண்ண சொல்லிட்டு உங்க களி 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 அநியாயம் பண்ணாத களி. ஐயோ உது யார் பண்ணது? ஒரு ஆள் தனித்தனியாக பண்ணி தந்தார். என்ன தெரியும் மேர் பண்ணாங்க? என்ன தெரியும் மேர் பண்ணாங்க? அம்மா வண்டி தெரிஞ்சுடுவா என்ன? சும்மா வேண்டிட்டா அம்மா தான் கொடுக்க வச்சுட்டு அதே கையில் கொடுக்க சொன்னீங்க. அப்படியே எனக்கும் தெரியும் என்னண்டு. உனக்கு தெரியும் எனக்கும் தெரியும் என்ன சாமான். அம்மா வண்டி தெரிஞ்சுட்டா எனக்கு தெரியும். அம்மா பண்ணி தெரியும். உடச்சு பாருங்க அவன் வேகமே. நான் சொல்லிட்டேன் 3 மேட்ச் இருக்கு. 3 கூட நீங்க தான் உங்களோட சார்ஜ்ல கொடுத்துரு. பாக்ஸ் பாக்க கிடக்குது. வாழைப்பழம் மிச்சம் எடுக்கிற வாழைப்பழம் வா வண்டி தந்தவா அம்மா. குடியுங்க. ஊசி வாழைப்பழம் ஊசி நூல் வாழைப்பழம் அழகு. இது நாரன் சொல்லட்டும். இது கலியின் ஐடியா. மற்றதா ஆட் பண்ணி தந்துருப்பேன். இது மற்றது இது இது அப்ப பழம் முறை பழம் பிடிபடாது. பேக்கிங் செய்தால் அப்படி நல்ல கேக்கு. வாங்கி கொடுத்தாச்சு. பெஸ்ட் குக்கர். நீ எழுப்பி கதையுங்க. நல்ல கேக் என்ன? இது ஒரேஞ்ச் பழம் இல்லை. ஒரேஞ்ச் இல்லை. யார் பண்ணி தந்திருப்பேன்? மேல் வேண்ட இல்லை மேல் சும்மா இல்லை எடுக்க போறா. ஸ்ரீலங்காவில் கொண்டே பாவிக்கிறாங்க. திருலங்காவில் கொண்டு பாவிக்க போறான். தொப்பி மற்றதொரு ஸ்பெஷல் ஆள் ஒன்று தந்தது உங்களுக்கு. இது கஷ்டம் கண்டுபிடிக்க. என்னென்ன கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்கிற மாதிரி நான் செய்ய வேண்டியது. அதுக்கு போட நிரம்ப வந்துடும்.
எறும்பு வராது. எறும்பு வராது மந்திரம் அது. சத்தம் கேட்டிருக்கேன் தெரியாது. நான் கவனிக்கிறேன். ஒஸ்மஸ் சிக்கன் நேற்று வந்து மேல போய்க்குள்ள நான் யோசிக்கிறேன். சூட்டு ஒஸ்மஸ் சிக்கன் யார் பண்ணது? அம்மா பண்ணி தர சொன்னுவான். எனக்கு ஒரு ஷர்ட் வந்துட்டு பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு ஷர்ட் வந்துவிட்டது. ஆடே அம்மா எனக்கு ஒரு நல்ல ஷர்ட் ஒன்று வந்துவிட்டது. குளிருக்கு ஒரு வீடியோ போடலாம். பரவாயில்ல, கலிக்கு நல்ல ஷர்ட் என்ன தான் பண்ணியா அதுக்கு நல்ல சேட்டு. அவ்வளோ அந்த ஐம்பது கிஃப்ட் என்ன உடை மணி கலர் ஷர்ட்டு குளிருக்கு நல்ல அது கொஞ்சம் பெருசாகுன்னா களி போட்டிருப்பான். குளிருக்கு நல்ல அப்போ ஊர்ல போடல அதோ ஊர்ல போடல. இப்ப ஊர்ல போட்டா காரணம். அப்ப என்ன சொல்லுங்க பாப்பா, என்னது நீங்க களிக்கலவை வாங்கி போட்டு இருந்தாலும் இஞ்சனிக்கு மட்டும் போட்டுட்டு அப்புறம் களி போட்டிருக்கலாம். உங்களோட பிறந்த நாள் பிறந்ததுக்கு எப்போ பிறந்த நாள் கொண்டாடினா? நல்ல பிறந்த நாள் கொண்டாடினா ஞாபகம் முதல் பிறந்த நாள் இருக்கா ஊர்ல கொண்டாடினேன். பிறந்த நாள் இப்ப நீ வந்துதான் கொண்டாடி ஊர்ல. அது வந்து நாங்க பிறந்த நாள் கொண்டாடுறது இல்லை. பிறந்த நாள் கொண்டாடல. பிறந்த நாள் வருஷம் வருமா அதுக்காக வேண்டிய பெருசா தானே அடுப்புக்குள்ள வடி போட்டது. அடுப்புக்கு வடி போட்டாது சின்ன காலத்துல. வேறுங்க சேட்டை வடி கொளுத்தின் கொண்டு கீழே வச்சு இந்த 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 தலைமுடி வெட்டும் தாழ்த்தாம் பட்டின கீழே ஆக்கள் பவைக்கு பேச்சு மிஸ்ஸிங் விடிய காலத்தால. என்ன சமைச்சு சாப்பிட்டா? சரியா பார்த்தாச்சு. குளிருக்கு நல்லா இருக்கும் போட்டு குளிர் சேட்டடா குளிர்ச்சிட்டு தான். இவாஸ் இவா என்னடா சர்ப்ரைஸ் இரவு 12 மணிக்கு செய்ய வைக்கட்டு வா. 12 மணிக்கு எங்கே செய்கிறது? நான் சொன்னால் 12 மணிக்கு வேண்டாம், இன்றைக்கு காலமைக்கு செய்ய.